சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த தஜூதீன் என்பவர் ராஜஸ்தானில் இருந்து ஆடுகளை வாங்கி வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மொத்த விலையில் விற்பனை செய்து வருகிறார். இவரிடம் சம்பத் என்பவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 73 ஆடுகளை வாகனத்தில் கொண்டு சென்று அங்கு வியாபாரியிடம் கொடுத்துவிட்டு 14,63,000 ரொக்க பணத்தை பெற்றுக்கொண்டு திரும்பியுள்ளார். இந்நிலையில் மதுரவாயில் பகுதியில் தனக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் 2 பேர் தண்ணீர் வாங்கிக் கொடுத்து பணத்தை திருடிச் சென்று விட்டதாகவும் சம்பத் தெரிவித்ததை அடுத்து ஆடு விற்பனையாளர் தஜூதீன் மதுரவாயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஓட்டுநர் சம்பத் பணத்தை மறைத்து வைத்துவிட்டு நாடகமாடியதை கண்டுபிடித்து அவரிடம் இருந்து 14,63,000 மீட்டு சம்பத்தை சிறையில் அடைத்தனர். சென்னை ராமாபுரம் அன்னை சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் தனது பீரோவில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக ராமாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் நகை திருட்டில் ஈடுபட்ட பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ், எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மீட்டு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமி நகரை சேர்ந்த சக்திகுமாருக்கும் ஆனந்த வைரமணிக்கும் திருமணமாகி 2.5 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 1 மாதமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் குடும்பம் நடத்த ஆனந்த வைரமணியை அழைத்து வர சக்திகுமார் சென்றபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சக்திகுமார் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவி ஆனந்த வைரமணியை குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக தகவல் அறிந்த சுவாமிமலை போலீசார் ஆனந்த வைரமணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. சக்திகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் அருகே உள்ள அடியாமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவரின் ஆம்னி வேனை அவரது உறவினர் ரஞ்சித்குமார் எடுத்துச் சென்றபோது திடீரென தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இதனை கவனித்த ஓட்டுநர் ரஞ்சித்குமார் உடனடியாக வாகனத்தில் இருந்து இறங்கி தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டார். ஆனால் தீ வேகமாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். இந்த சம்பவத்தின்போது யாரும் இல்லாததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூர் அருகே அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நின்று கொண்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிவிட்டு அருகில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 வாகன ஓட்டிகளும் தூக்கி எறியப்பட்டு நூலிழையில் உயிர் தப்பினர். இந்த கோர விபத்தில் லாரி ஓட்டுநர் பலத்த காயம் அடைந்து இரத்த வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த பேவலூர் குப்பம் பகுதியில் வசித்து வரும் மோகன்ராஜ் கவிதா தம்பதியரின் 3 வயது ஆண் குழந்தை தர்ஷன் வீட்டின் வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். இதனை அடுத்து குழந்தையை பெற்றோர் மீட்டு தண்டலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை தர்ஷன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து தகவலறிந்த ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவில் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் சமூக ஆர்வலர் உலகநாதன் தண்ணீர் தேங்கியுள்ள இடத்தில் கருவேப்பிலையை நடவு செய்து குடிநீர் குழாய் உடைப்பை விரைவில் சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சீனிவாச நகர் பகுதியில் அதியமான் மகளிர் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியின் பேருந்து மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ஊத்தங்கரை மத்தூர் பிரதான சாலையில் இருந்து கல்லூரி நுழைவாயிலில் சென்றது. அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார்
பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த மாணவிகள் மற்றும் காரில் இருந்தவர்கள் என மொத்தம் 4 பேர் படுகாயம் அடைந்தனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்துக்கு உள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலையில் உயர் ரக சைவ உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த உணவகத்தின் கழிவுகளால் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதாக கூறப்படுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.